சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் தான். மட்டன் இங்கே 1 kg வந்து 900 rupees. நம்ம வந்து ஒரு 1/2 kg எடுத்துகிட்டு வந்தாச்சு 450 rupeesக்கு. அது பார்த்தோம் அப்படின்னா நல்லா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நம்ம மட்டன் எடுத்தால் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செய்வோம். அதை நான் உங்களுக்கு இன்றைக்கி ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறம் வந்து குக்கரில் வந்துட்டு நம்ம ஆயில் ஊற்றி இந்த சின்ன வெங்காயத்தையும் அதில் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவு நல்லா சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆன உடனேயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண உடனே 3 தக்காளி ஆட் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் எவ்வளோ தக்காளி நீங்கள் ஆட் பண்ணுவீங்களோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஒரு மட்டன் குழம்பு இந்த நல்ல ஒரு மழையில் நம்ம வச்சு சாப்பிடும் போது அது அருமையாக இருக்கும். அது வேறு லெவலில் இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மட்டன் மசாலா வந்து அதில் சேர்த்துக்கிறோம். மட்டன் மசாலா வந்து நாங்கள் வீட்டிலே அரைச்சி செய்வோம். அந்த மட்டன் மசாலாவை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கறியோட எல்லா மசாலாவும் ஒட்டுற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கறியில் வந்து மசாலா சேரும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இப்போ கறியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலா அதில் எல்லாம் ஒட்டுற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்கும்போது நம்ம வந்து தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு வந்து நான் அதில் ஆட் பண்ணேன். அந்த உருளைக்கிழங்கு நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த உருளைக்கிழங்கு சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கறி குழம்புல இருக்க உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிட்றதே ஒரு அலாதி டேஸ்ட்டு தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சில கறி வந்து 6-7 விசிலில் தான் வேகும். இது ஒரு 4 விசில்லே வந்து இன்றைக்கி நம்மளுக்கு மட்டன் வந்து வெந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். குழம்புக்கு தாளிப்புக்கு பட்டை, சோம்பு, ஏலக்காய் போட்டு தாளித்து அதையும் இதில் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படியும் நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். நாங்கள் வந்து இன்றைக்கி இப்படியே தான் சாப்பிட்டோம். அப்புறம் இதில் பார்த்தோம் அப்படின்னா மல்லி இலை கார்னிஷ் பண்ணோம் லாஸ்ட்டாக. இந்த மட்டனும் அந்த உருளைக்கிழங்கும் சேர்ந்து வெந்திருந்த விதம் அருமையாக இருந்தது. அப்புறம் என்னங்க, நம்ம சுடு சோறில் குழம்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சு உருளைக்கிழங்கையும் அந்த கறியையும் வச்சு சாப்பிடும்போது வேறு என்னங்க வேணும், சொர்க்கம். இந்த மாதிரி ஒரு சாப்பாடு வந்து இப்படி ஒரு மழையில் நம்ம மத்தியான நேரம் சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்ததுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.